இதில மிகப்பெரிய நம்ம பின்னால ஒளிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் தான் ரொம்ப டேஞ்சரா இருக்கு. அப்ப முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய முழு கவனத்தோட தான் இது எல்லாமே நடக்குது. காசா கிராண்டுக்குள்ள வெள்ளம் வந்தா தண்ணி வராதா? அவங்க வந்து காச குடுத்து எப்படி அவங்க டாக்குமெண்ட் வாங்குவாங்கிறது எல்லாத்துக்குமே ஊரறிஞ்ச ரகசியம். இந்த பக்ரீத் முடிஞ்சு வந்து அத இடிப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. கோயில்களையும் இடிச்சிருவாங்கன்னு வைங்களேன். இதுதான் அவங்களுடைய பிளானு. ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது அரசியல்வாதிகள் எம்பி, எம்எல்ஏக்கள் அங்க வந்து அந்த மக்களுக்கு குடுக்குற வாக்குறுதி என்னன்னா, மாவட்ட ஆட்சியர் தான் ஒரு ரிப்போர்ட் தர்றாரு. என்னன்னா, எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னு சொன்னா நாங்க 100 வருஷமா இருக்கிறோம். ஜி ஸ்கொயருக்கும் காசா கிராண்டுக்கும் வந்து ஒரு டீலிங் இருக்கு. சரிங்களா? ஜி ஸ்கொயர் வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க முதல்வரோட மருமகனோடது. அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சேர்ந்து அந்த மக்கள் மனச வந்து இது பண்ணி, கருணாநிதிங்கிறவர் வந்து மகனும் மருமகளும் வந்து ஒரு பணி பண்ண அடிச்சு ஒரு ஆமா கேஸ் அந்த வந்துச்சுல்ல, அவர் தானே? அவர் எங்க ஆட்சி தான். என்ன செய்ய முடியும்? மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கவர் பத்திரிகையாளர் திரு முகமது இஸ்மாயில் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார், இப்போ அனகாபுத்தூரில் ஆக்கிரமிப்பை அகற்றினதுக்காக மக்கள் வந்து ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015 வெள்ளம் வரும்போது ஒரு பொதுநல வழக்கு தொடுக்குறாங்க. அதாவது அடையாறு ஆத்தங்கரையில் ஆக்கிரமிப்புலாம் வந்து அகற்றப்படணுங்கிற மாதிரி ஒரு பொதுநல வழக்கு போடுறாங்க. அதுக்கு வந்து 2023 தான் தீர்ப்பு வருது. அதை அகற்றுறதுக்கான ஒரு தீர்ப்பு வருது. ஸோ அதன் அடிப்படையில் ஆற்றங்கரையில் இருக்கிற நிறைய ஆக்கிரமிப்புகளை அகற்றிட்டு வர்றாங்க. அது மாதிரி ஒரு அகற்றப்பட்ட இடம் தான் அனகாபுத்தூர். ஸோ இப்போ அந்த மக்கள் இறங்கி போராடுறாங்க. என்ன சொல்லப்போனா அரசாங்கத்துக்கு எதிராகவும் போராடுறாங்க. அங்கே வந்து வேற பிற கட்டுமான நிறுவனங்களுக்கெல்லாம் இடம் இருக்குது, அதுங்களெல்லாம் அகற்றலை, எங்களை மட்டும் அகற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான போராட்டங்கள்லாம் போயிட்டுருக்கு. அது அங்கே என்ன தான் நடந்துட்டுருக்கு, உண்மை நிலவரம் என்ன? நீங்க சொன்னது மாரி 2015ல வழக்கு தொடுக்குறாங்க. சென்னை வெள்ளம் காரணமாக. அதில வந்து என்ன தீர்ப்பு வருதுன்னா, அடையாறு ஆற்றங்கரையில உள்ள வீடுகள்னால தான் இந்த பிரச்சனை வருது. அத விரிவுபடுத்தணும் அந்த மாரியான சஜஷன்லாம் கோர்ட் தராங்க. அதை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அகற்றணும்னு சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு போடும்போது, நம்ம தமிழ்நாடு அரசு வந்து 2023ல ரூ. 1,700 கோடி நிதி ஒதுக்குறாங்க அதுக்காக வேண்டி, ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு. பட் அந்த பணிகள் வந்து நடக்கல. 2023ல நடக்கல. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் வந்து 2024க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அதற்கப்புறம் 2024லும் நடக்கல. 25க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்போ முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய முழு கவனத்தோட தான் இது எல்லாமே நடக்குது. இப்போ வந்து பரவலாக ஆக்கிரமிப்பு அகற்றம் நம்ம சென்னையில பார்க்கும்போது, சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து அவங்கள வந்து வெளியேற்றுவதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இங்கே தான் இருக்குது. சின்ன சின்ன கூலி வேலைகள் செஞ்சு தான் அவங்க வாழ்வாதாரத்தை இது நடத்திட்டு வராங்க. அப்போ ரொம்ப லாங்கா அவங்கள கொண்டு போய் போடும்போது ஒரு பெரிய பிரச்சனை. இதே மாதிரியான ஒரு பிரச்சனையை அனகாபுத்தூர் மக்களும் சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். பட் இங்கே துவக்க புள்ளி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த அனகாபுத்தூர்ல குறிப்பிட்ட ஒரு இடம், அது வந்து 235ங்கிற சர்வே எண்ணில வந்து இருக்குது. அதுக்கு பேர் காயிதே மில்லத் நகர். இந்த பகுதி தான் முதல் முறையாக அங்கே உருவாகுது. 1911ல ஆங்கிலேய அரசாங்கம் வந்து அந்த அனகாபுத்தூர் பகுதி இஸ்லாமியர் பல்லாவரத்தில் வசிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஈத்கா மைதானம், அதாவது இந்த பெருநாள் தொழுகை நடத்துவதற்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே ஆங்கிலேய அரசாங்கம் அந்த இடத்த வந்து குடுக்குறாங்க. கல்லாங்குத்து அப்படிங்கிற பெயர்ல 235 அப்படிங்கிற சர்வே எண்ணில 1911ல இந்த இடத்த வந்து குடுக்குறாங்க. அப்படி குடுக்கும்போது அவங்க அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அதை வைத்து அந்த ஈத்கா மைதானம் அடக்கத்தளம். அடக்கத்தளத்துக்கு வந்து அங்கே உடல்களை அடக்க முடியல. ஏன்னா அது ஃபுல்லா பாறை. அப்போ அரசாங்கத்திட்ட முறையிடும்போது அவங்க அடக்கம் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இடமும், இதை வந்து நீங்கள் ஈத்கா மைதானமாக பயன்படுத்திக்கங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. அதை ஒட்டி இஸ்லாமியர்கள் அங்கே வந்து குடியேறுறாங்க. அப்படி குடியேறும்போது அதை பார்த்துட்டு பிற மக்களும் வந்து அங்கே குடியேற ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், துப்புரவு தொழில் செய்யக்கூடிய மக்கள், அவங்க வந்து பெருமளவு குடியேறுறாங்க. ஏன்னா அவங்க சென்னையில் வந்து வரும்போது மேக்ஸிமம் ஏர்போர்ட்டில் வந்து வேலை செய்கிறதா சொல்லப்படுது. அப்போ அவங்க வந்து ஒரு சாதாரண ஏழை எளிய மக்கள், அவங்க வந்து சென்னையில் வந்து லேண்டு வாங்கி வீடு கட்டி இருக்க முடியாதுங்கிறதுனால அந்த இடத்துல வந்து குடியேறுறாங்க. அப்போ அந்த சில பகுதிகளுக்கு அங்கே டாக்குமெண்ட் இல்லைங்கிறது உண்மைதான். இப்போ இங்கே பிரச்சனை என்ன வருது, ஆக்கிரமிப்பு அகற்றம் அப்படின்னு வரும்போது, ஆக்கிரமிக்கப்பட்ட எல்லா இடங்களையும் அகற்றணும். குறிப்பாக அந்த ஆத்தங்கரைய அந்த நீரோட்டத்துக்கு பாதிப்பு இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் அகற்றணும். நிச்சயமா. ஆனா என்ன செய்றாங்க அப்படின்னா, தனியார் பெருநிறுவனங்கள், ரியல் எஸ்டேட் நிறுவனங்களோட இடத்த மட்டும் இவங்க தொடர்றதில்ல. அவங்க வந்து காச குடுத்து எப்படி அவங்க டாக்குமெண்ட் வாங்குவாங்கிறது எல்லாத்துக்குமே ஊரறிஞ்ச ரகசியம். டாக்குமெண்ட் வாங்கி அவங்க வச்சிருக்கிறாங்க. அவங்க இடத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப இந்த மக்கள் வாழக்கூடிய இந்த இடத்த வந்து என்ன செய்றாங்க, தொடறாங்க. இப்ப இவங்க வந்து எப்படின்னா, அந்த 2 பகுதியில வாழக்கூடிய மக்களும், இங்க ஏற்கனவே இந்த பள்ளிவாசல் இடத்துக்கு டாக்குமெண்ட் இருக்கு.
அப்படிங்கிறதுனால இங்கே ஆக்கிரமிப்பு அகற்ற முடியாதுங்கிற நம்பிக்கையில் அவங்க கிட்டத்தட்ட வந்து 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து நிறைய வீடுகளை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. 2 மாடி வீடுகள்லாம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை ஒட்டி பக்கத்தில் இருந்த மக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன்னா இந்த சைடு பட்டா வந்துருச்சு. இப்போ அகற்றப்பட்ட இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு 5 அடியில பட்டா இருக்கு. ஐ மீன் அந்த மசூதிக்கு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் மசூதிக்கு பக்கத்து மசூதி அதை சுற்றி உள்ள இடங்கள் எல்லாத்தையுமே அகற்றிட்டாங்க. மசூதியும் அகற்றிட்டாங்க. அகற்றிட்டாங்க. மசூதி மட்டும் இருக்கு. ம். மசூதியும் இன்னும் 2 சின்ன சின்ன கோயில்களை மட்டும் விட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த பக்ரீத் முடிஞ்சு வந்து அதை இடிப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்குறாங்க. இப்போ இந்த குடியிருப்பு இடிச்சிருக்கிறாங்கல்ல, இதை ஒட்டியே பட்டா இடங்கள் வந்து இருக்கு. அதுவும் ஆத்துக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் இதை விட அது நெருக்கமான இடங்கள்லேயே இருக்குது. அதாவது தனியார் இடங்கள், நான் சொல்கிற ரியல் எஸ்டேட் கம்பெனி இல்லை, சாதாரண தனிநபர்களோட இடங்களே அங்கே இருக்குது. அந்த இடத்த போய் விசிட் பண்ணால் நமக்கு நல்லா தெரியும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரைக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரையிலேயே வந்து காசா கிராண்ட் செவுறு கட்டியிருக்கிறாங்க. செவுறு கட்டி அந்த பக்கம் அவங்களுடைய ஃப்ளாட் வந்து இருக்குது. அப்போ அதையும் டச் பண்ணல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க 1911 அந்த இருக்கிறாங்க. அந்த இடத்த 1911 இருந்து அவங்க இங்கே இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்கும்ல, அவங்களுக்கு பட்டாவெல்லாம் இருந்திருக்கணும்ல. அதாவது கவர்மெண்ட்டோட ஏ ரிஜிஸ்டர்னு சொல்கிறாங்க. அந்த ஏ ரிஜிஸ்டரில் வந்து அந்த இடத்துக்கு பேர் கல்லாங்குத்து அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே எப்போ பிரச்சனை வருது அப்படின்னா 1987 வந்து யூடிஆர் அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்துகிறதா சொல்லப்படுது. அது எப்படின்னா ரெவென்யூ அதிகாரிகள் நேரடியாக ஸ்பாட்டில் போய் அந்த இடத்த அளந்து ஒரு பட்டா வழங்கக்கூடிய முறையை வந்து யூடிஆருங்கிறாங்க. அப்படி கொடுக்கும்போது 1987 என்ன செய்கிறாங்கன்னா, அந்த இடத்த வந்து தண்டுத்துறை, இது வந்து கல்லாங்குத்து கிடையாது, தண்டுத்துறை இந்த அப்படின்னு சொல்லி அந்த பேரவே மாற்றுறாங்க. கவர்மெண்ட்டு இப்போ சிட்டிசன் படத்தில் சொல்லுவாங்களே, ஒரு அரசு ஆவணத்துலேருந்து ஒரு வரைபடத்துலேருந்து இந்திய கிராமமே காணாமல் போச்சுங்கிற மாதிரி, அந்த பகுதியே வந்து அது இல்லை, அது வந்து தண்டுத்துறைங்கிற பகுதிங்கிற மாதிரி அதை மாற்றும்போது பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. பேரை மாற்றிடுறாங்க. மாற்றினதுக்கு பிறகு அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த இடத்துக்கு வந்து டாக்குமெண்ட் பட்டா கேட்டு தொடர்ந்து விண்ணப்பிக்கும்போது, ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது அரசியல்வாதி எம்பி எம்எல்ஏக்கள் அங்கே வந்து அந்த மக்களுக்கு கொடுக்குற வாக்குறுதி என்னென்னா, உங்கள் இடம் வந்து இது இருக்குது, உங்கள் இடத்துக்கு வந்து எவிடன்ஸ் இருக்குது, ஆவணங்கள் இருக்குது, நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, உங்களுக்கு பட்டா வந்துடும். இப்படி தான் தொடர்ந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ஒரு கட்டத்தில் 2010 நான் நினைக்கிறேன், அந்த டைமில் வந்து கலைஞர் கருணாநிதி அவருடைய ஆட்சியில் வந்து பட்டா கொடுப்பதற்கான உத்தரவும் கொடுக்கப்படுது அந்த குறிப்பிட்ட பகுதியில். அப்போ அவங்க வந்து பட்டா வாங்க போகும்போது அதிகாரிகளுக்கும் அவங்களுக்கும் இடையில கொஞ்சம் பிரச்சனை வருதா சொல்கிறாங்க. அதாவது பணம் கேட்டாங்க அவங்க, அந்த பணத்தை நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லி ஃபைட் பண்ணும்போது அது வந்து அப்படியே டிலே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பட்டா மாறுதல் வந்து நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்துச்சு. இல்லை, உத்தரவே பிறப்பிக்கப்பட்டிருக்கு. உத்தரவே பிறப்பிக்கப்பட்டிருக்கு. உறப்பைக்கு பட்டா கொடுக்கணும்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பட்டா வழங்கப்படலை. வழங்கப்படாததுக்கு காரணம் வந்து அதிகாரிகள் லஞ்சம் கேட்டாங்கன்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த பகுதி குறிப்பாக அந்த காகிதமில்லத்து பகுதி மக்கள் வந்து மாவட்ட ஆட்சியரை அணுகுறாங்க. இந்த டயத்தில் அணுகி என்ன செய்கிறாங்கன்னா, எங்கள் இடத்துக்கான டாக்குமெண்ட்டை வந்து கொடுங்க, எங்கள் இடம் என்ன இதில் இருக்குது, எங்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் மாதிரி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது மாவட்ட ஆட்சியர் தான் ஒரு ரிப்போர்ட் தர்றாரு. என்னென்னா 1911 கல்லாங்குத்துங்கிற பேரில் இந்த இடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் தான் அந்த தகவலையே அந்த பகுதி மக்களுக்கு சொல்கிறாரு. அந்த தகவல் வச்சு தான் அவங்க தொடர்ந்து கோர்ட்டில் ஃபைட் பண்ணும்போது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது நீர்பிடிப்பு பகுதி, இதில் வந்து நாங்கள் அலோவ் பண்ண முடியாது, கவர்மெண்ட் அந்த கொள்கை முடிவாக அவங்க சொல்லும்போது அதை நீதிமன்றம் ஏற்று தான் இந்த இடத்தையும் சேர்த்து அகற்றுவதற்கு உத்தரவு போடுறாங்க. இப்போ நம்ம கேட்கக்கூடியது என்னென்னா, அரசாங்கம் வந்து அந்த பகுதி மக்கள் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரொம்ப ஏழை எளிய மக்கள், பெருசாக சட்ட விழிப்புணர்வாக இல்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இங்கே தோத்துருச்சு கேஸு அப்படின்னு சொன்னோன்னே உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஒரு பணம்லாம் ஃபண்டெலாம் ரெடி பண்ணிவிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போகலான்னு இருக்கும்போது தொடர்ந்து திரும்பவும் இந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போய் காசை வேஸ்ட்டு பண்ண வேணாம், உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து நடக்காது, இடிக்க மாட்டாங்க. குறிப்பாக மற்ற இந்த 2 பகுதியில் இடித்தாலும் இந்த காகிதம் இல்லத்து நகர் பக்கத்தில் ஸ்டாலின் நகர், இந்த 2 ஏரியா வந்து இடிக்கப்படாது. ஏன்னா அது கவர்மெண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட 6.5 ஏக்கர் இடம். அந்த இடம் கவர்மெண்டால் கொடுக்கப்பட்டதுனால இந்த இடம் உங்களுக்கு இடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போது அவங்க அப்படி ஸ்லோவாயிடுறாங்க. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு தான் இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்து, ஒரு மாதத்தில் உங்கள் வீடுகளை இடிக்க போகிறோம், நீங்கள் வந்து வேறு புதுசாக உங்களுக்கு வீடு ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் போயிருங்கன்னு சொல்லி டோக்கன் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தா அவங்க அலர்ட் ஆகி டக்குன்னு உடனே நீதிமன்றத்துக்கு திரும்ப போயிருப்பாங்க. ஹைகோர்ட் லீவில் இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருப்பாங்கன்னு வைங்களேன். இவங்க அந்த அவகாசம் கொடுக்கக்கூடாது, அவங்கள வந்து நம்ம டக்குன்னு அடிச்சிடணும், ஒரே அடியாக அடிச்சிடணும். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவகாசம் கொடுக்காம டக்குன்னு இடிக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது உண்மையாலுமே அது வந்து நீர்பிடிப்பு பகுதியா, அதாவது வெள்ளம் வந்துச்சுன்னா பாதிக்கப்படக்கூடிய இடமா அது?
வெள்ளம் வந்தா அதாவது வெள்ளம் வந்தா அந்த இடம் பாதிக்கும்ங்கிறதுனால அவங்க இடிக்கல. இல்ல வெள்ளம் வந்தா பாதிக்குங்கிறனால இடிக்கல. ஆமா. அதாவது அந்த ஆற்றோட நீரோடையில அந்த நீர் போற நீரோட்டத்த அது பாதிக்குதா இல்லையா? நீரோட்டத்த பாதிக்கிற அளவுல இருக்கா? அந்த பகுதி இருக்கா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறது தான் கேள்வியாக இப்ப இருக்கு. நீங்க போய் களத்துல போய் பார்த்துருக்கீங்க. ஆமாமா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். களத்துல நீங்க பார்க்கும்போது, வெள்ளம் வரும்போது ஆற்றோட அந்த அது நீரோட்டத்துக்கு பாதிப்பு ஏற்படும் வெ வகையில இருந்துச்சுன்னா, அத இடிக்கிறதுல நியாயம் இருக்கு. ஸோ அது ம். மாரி இருக்கா? அது அப்படிலாம் இல்ல அது. அது வந்து பார்த்தீங்கன்னா, நீரோட்டத்த பாதிக்கக்கூடிய வகையிலாம் அந்த இடம் வந்து இல்ல. அவங்க அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெள்ளம் வந்து வரும். வெள்ளம் வந்து சென்னையில வரும்போது இந்த தாழ்வான பகுதி தான் அது. வெள்ளம் வந்து வரத்தான் செய்யும். வந்துச்சுன்னா 6 மணி நேரத்தில வெள்ளம் வந்து அங்க வடிஞ்சிரும். அந்த பகுதிய பொறுத்தவரைக்கும் வெள்ளம் வந்து வடிஞ்சிரும். நீ சென்னையிலோட 2 நாள், 3 நாள் நிக்கும் தண்ணி. இங்க வந்து அப்படி இல்ல. 6 மணி நேரத்தில தண்ணி வடிஞ்சிரும். எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்ல. வெள்ளம் வர்றதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னு சொன்னா, நாங்க 100 வருஷமா இருக்கிறோம். 100 வருஷமா இந்த இடம் இருக்குது. 50 ஆண்டுகளுக்கு மேல குடும்பமாகவே இருக்கிறோம். அப்ப எப்படி இருக்க முடியும்? தொடர்ந்து வருஷம் வருஷம் மழை பெய்யுது. வருஷம் வருஷம் வெள்ளம் வந்தா அவங்க எப்படி அங்க இருக்க முடியும்? யாருமே அப்படி விரும்ப மாட்டாங்க அந்த இடத்த. அப்ப அந்த பகுதி மக்களுக்கும் பாதிப்பு இல்ல. 2வது சென்னையில இந்த பகுதிய வந்து மக்கள் இங்க குடியிருக்கிறதுனால சென்னையில வெள்ளம் வருதான்னா, அதுவும் வந்து அப்படியும் ஒரு சாத்தியம் இல்ல. ஏன்னா சென்னையில வெள்ளம் வர்றதுக்கு அது மட்டும் காரணம் கிடையாது. சென்னையில பல காரணங்களுக்கு வெள்ளம் தண்ணி தேங்கி நிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. பல காரணங்கள் இருக்கு. ஆமா. இன்னும் சொல்லப்போனா அந்த நீர் ஓட்டத்துல ஆற்றங்கரை ஃபுல்லா ஆக்கிரமிப்பு நிறைஞ்சு தான் இருக்கு. அங்கெல்லாம் ம். எதையுமே கை வைக்காம, அகற்றாம போய் அந்த ம். பகுதியில மட்டும் கை வைக்கிறதுக்கான காரணம் என்ன? அதுதான் நான் சொன்னேன். கார்ப்பரேட் அரசியல் தான். கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து காசு குடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்க இடத்த விட்டுட்டு, இந்த இடத்த எடுக்குறாங்க. இதில மிகப்பெரிய நம்ம பின்னால ஒளிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் தான் ரொம்ப டேஞ்சரா இருக்கு. யோசிக்கும்போது, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ரூ. 6,500 போயிட்டுருக்கு. இப்ப இவங்க டாக்குமெண்ட் உள்ள அந்த இடம் மட்டுமே நான் சொல்ற மாரி 6 1/2 ஏக்கர். இது வந்து பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு சொந்தமான இடம். இந்த இதோடைய மதிப்பு மட்டுமே இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்காக தான் அந்த நடவடிக்கை பண்ணப்பட்டிருக்கா? அப்படிதான் அந்த பகுதி மக்கள் பார்க்குறாங்க. நாமளும் அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. கிட்டத்தட்ட ரூ. 150,00,00,000 மதிப்பு. அந்த ஆவணம் இருப்பதாக சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு மட்டும். இது இல்லாம நெறைய பகுதிகள எடுத்திருக்கிறாங்க. அப்ப பல ரூ. 100,00,00,000 மதிப்பிலான இடம். அந்த இடத்த வந்து இப்ப நெறைய சட்டங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். உழுதவனுக்கு நிலம் சொந்தம், குடியிருப்பவனுக்கு வீடு சொந்தம். 10 வருஷம் இருந்தாவே நீங்க அக்ரீமெண்ட் 12 மாசம் தான் போடுறாங்க சென்னையில. அப்படி இருக்கும்போது 50 வருஷமா அவங்க இருந்தவங்கள எப்படி வந்து நீங்க வெளியேத்த முடிஞ்சுச்சு? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே. நீங்க சொல்றது மாரி அது ஆட்டுப்படியாக 50 இருக்கட்டும். வருஷம் சொல்லணும். நீங்க சொல்ற மாரி 1911ன்னா, இப்ப 100 வருஷத்துக்கு கடந்து அந்த மக்கள் வந்து தொடர்ச்சியா அந்த பகுதியில இருக்காங்கன்னு தானே இருக்கிறாங்க. அர்த்தம். ஆனா 50 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அங்க குடியேற்றங்கள் பெரிய அளவுல வருது. அதுவரைக்கும் அது வந்து ஒரு அதிகம் பயன்படுத்தப்படாத இடமா இருக்கு. 50 ஆண்டுகள்ல தான் அதிகமான மக்கள் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுல என்ன விஷயம்னா, அவங்க சொல்லக்கூடிய ஒரு இது வந்து, நிலத்த பிடுங்கிருக்கிறீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் 2 கிரவுண்ட் நிலம்லாம் வச்சிருந்துருக்காங்க. பெரிய வீடுலாம், மாடி வீடுலாம் கட்டி வச்சிருந்துருக்காங்க. இப்ப நீங்க வந்து அந்த வீடு கட்டுறதுக்கு அவங்களா தானா உழைச்சு கூலி வேலை செஞ்சு, அப்படித்தான் அந்த வீடுகள கட்டியிருக்கிறாங்க. அப்ப அந்த வீடுகள இடிச்சு எல்லாம் பண்ணும்போது, அட்லீஸ்ட் ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் லேண்டாவது குடுத்திருந்தா பரவால்ல அவங்களுக்கு. 400 ஸ்கொயர் ஃபீட், 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டாவது சென்னைக்குள்ள ஓரளவுக்கு பக்கத்துல குடுத்திருந்தா கூட, ஓரளவுக்கு நம்ம அத ஒத்துக்கலாம். ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா, அடுக்குமாடி குடியிருப்புன்னு சொல்லி 390 ஸ்கொயர் ஃபீட்ல குடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து யுடிஎஸ்ஸே வந்து மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. மீறினா ஒரு 50, 100 ஸ்கொயர் ஃபீட் தான் யுடிஎஸ் கிடைக்கும். லேண்டா அவங்களுக்கு அத இடிச்சுட்டு குடுக்கும்போது, 50 ஸ்கொயர் ஃபீட்டோ, 100 ஸ்கொயர் ஃபீட்டோ தான் குடுப்பாங்க. இன்னைக்கு அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 100 ஸ்கொயர் ஃபீட்டே அங்க வந்து ரூ. 2,00,000 தான். அந்த இப்ப இவங்க குடுத்துருக்க இடத்துல. ஆனா பட் இவங்க இருந்தது 2 கிரவுண்ட் இடம் கிட்டத்தட்ட 2,400 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல இருந்திருக்காங்க சிட்டிக்குள்ள. அப்ப கொஞ்சமாவது வந்து அத கவர்மெண்ட் பரிசீலனை பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்கூல் திறக்கிறதுக்கு 2 நாள் தான் இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி ஸ்கூலு தொறக்கிறதா சொல்றாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மே 30ஆம் தேதி வாக்குல இடிக்கிறாங்க. இடிச்சு அந்த மக்கள் வந்து எல்லாமே 2ஆம் தேதி இல்ல ஸ்கூலுக்கு போறதுக்காக முன்னறிவிப்புலாம் எதுவுமே குடுக்கப்படலையா? எதுவுமே குடுக்கல. அதாவது இல்ல இந்த ஒரு இடம் வந்து வழக்கு அப்படிங்கும்போது ஒரு விஷயம் இருக்கு. இது ம், ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது. ம், நீங்க வழக்கு தொடுத்திருக்கீங்க. அந்த வழக்கு வந்து தள்ளுபடி ஆயிடுச்சுங்கிறது அந்த மக்களுக்கு தெரியும். ம். இது பல வருஷமா அது இருக்கிறது தானே. முன்னறிவிப்பு அப்புறம் எதுக்கு குடுக்கணும்? இல்ல 2023லயே கேஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துருது. 2023லயே வந்துருச்சு. ஆ. ஆக்கிரமிப்புலாம் அகற்றப்படணுங்கிற மாதிரியான உத்தரவு வந்துருச்சு. ம். ஸோ அது எந்த டைம்ல வேணாலும் அது அகற்றப்படலாங்கிறது அந்த மக்களுக்கு தெரியும்ல. இல்ல அது ஒரு அரசாங்கம் அப்படி செய்யலாமா? நம்ம குடிமக்கள் தானே அவங்க. அவங்க என்ன எதிரி நாடா அவங்க? இல்ல அவங்கள ஒண்ணும் அலாட் இல்ல இல்ல குடுக்காம இல்ல அடிக்கிறதுக்கு அவங்க என்ன இன்னொரு எதிரி விஷயம் நாடா? அரசாங்கம் வந்து ம், இப்ப நீங்க நீங்க இந்த இடத்துல இருந்த இதுக்கு வந்து நீ ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த இடத்துல நீ இருக்க. ம், இதுக்கு வந்து பல கோடி ரூபாய் வேல்யூ. அந்த ம். வேல்யூவுக்கு நான் உனக்கு இடம் தரேன்னு சொல்லி அரசாங்கம் குடுக்க முடியாதுல்ல. அது ஆக்கிரமிப்பு தானே. அரசாங்கத்த பொறுத்தவரைக்கும் அது ஆக்கிரமிப்பு தானே. அரசாங்கம் அந்த இடத்த ஆக்கிரமிக்க தான் இவங்கள விரட்டுறாங்க. அது மக்கள் அரசாங்கத்துக்கு பார்க்குறாங்க. எதுக்குங்க இல்ல இடம்? சொல்லுங்க. இப்ப பொதுவா நம்ம பார்க்கப்பட வேண்டிய ஒரு ஆ. விஷயம் அப்படின்னா, அது ம், வந்து ஆற்றோட நீரோட்டத்துல நீர் ஓடையில அது இருக்கு அப்படிங்கிற ம், பட்சத்துல, ம், அரசாங்கம் வந்து நீங்க எத்தன கோடி ரூபாய் அதுக்கு மதிப்பு இருந்தாலும், ம், அந்த இடத்த என்ன சொல்ல ஆக்கிரமிப்ப அகற்றிட்டு அந்த மக்களுக்கு நிர்கதியா விடலைல.
ஒரு இடம் தனியா குடுத்து ஐ மீன் ஒரு அடுக்குமாடி குடியிருப்புலாம் குடுத்து அங்க காசா தான் அத கட்ட கிராண்டுக்குள்ள வச்சிருக்காங்க. தண்ணி வராதுங்களா? எது? காசா கிராண்டுக்குள்ள வெள்ளம் வந்தா தண்ணி வராதா? காசா கிராண்டுக்குள்ள வெள்ளம் போனா அப்ப தண்ணி அங்க வரதாங்க அங்க செய்யுங்க. பாருங்க, ஜி அங்க எத்தன ஸ்கொயருக்கும் எத் ஜி ஸ்கொயருக்கும் காசா கிராண்டுக்கும் வந்து ஒரு டீலிங் இருக்கு. சரிங்களா? ஜி ஸ்கொயர் வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க முதல்வரோட மருமகனோடது. ஐ மீன் ம், சபரீஷனோடது. ம், அப்படி இருக்கும்போது ஜி ஸ்கொயரும் காசா கிராண்டும் அவங்களோட என்ன சொல்றது தொழில் உடன்படிக்கையில ஒண்ணா டிராவல் ஆகும்போது, ம். காசா கிராண்டுக்கு வந்து ஒரு பங்குதாரரா வந்து ஒரு சபரீஷன் இருக்கும்போது அப்புறம் எப்படிங்க இடிப்பாங்க? இல்ல நம்ம ஆ. நம்ம யூகத்தின் அடிப்படையிலான தகவலுக்கு போறத விட, கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடந்திருக்கு. அத அது பத்தி அநியாயம் பேசுவோமே. தான். அது ஆ. அநியாயம் தான். அது அது அதாவது அது அதுவும் நான் காசா பேச தான் வரேன். கிராண்டுக்குள்ள தண்ணி வராதா? இப்ப நம்ம சென்னையில பார்க்குறோம். எவ்வளவு அதுதான் அடுக்குமாடி சொல்றேன். குடியிருப்புகள் இப் தண்ணீல இப்ப மூழ்குது. இல்ல ஏன்னா எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்ட சரி இப்போ இடங்கள். அந்த கேஸ் வந்து கோர்ட்ல இருந்ததுல்ல. ம், இது ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு அகற்றணும்னு சொல்றாங்கல்ல. ம், அதுவும் வந்து தள்ளி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. ம், இது வந்து ஆக்கிரமிப்பு பகுதியா இல்ல. இதுக்கு அரசாங்கம் கொடுத்த பகுதி தான் தள்ளி தான் இருக்குன்னு மக்கள் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஆற்றங்கரையிலேயே அது இருக்கு. காசா கிராண்ட் இருக்கும் அப்படிங்கும்போது, இத வந்து ஒரு முன்மாதிரியா அத எடுத்து கொண்டு போயிருப்பாங்கல்ல. அதுக்கு வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலைங்கிறது வந்து கோர்ட் வரைக்கும் போயிருக்கும்ல. இது டாக்குமெண்ட் தானே இங்க பேசுது. அவங்க வந்து என்ன செய்வாங்க, இது பாருங்க எங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்கு, பட்டா இருக்குன்னு காட்டுவாங்க. இவங்களுக்கு வந்து பட்டா இல்ல. ம். 2வது வந்து இவங்க இடத்த தானே கிளைம் பண்ண முடியும். இன்னொரு இடத்து அங்க இருக்குன்னு சொல்லி கோர்ட்ல அப்படி வந்து இது இல்ல பண்ண முடியாது. ஆர்கியூமென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது, இவங்க தரப்புல சொல்லும்போது, இந்த மாரி அகற்றாங்க. இது வந்து நீர்பிடிப்பு பகுதி இல்ல. ஆனா தவறுதலா வந்து அவங்களுக்கு வந்து முறைகேடா பட்டாலாம் குடுத்துருக்காங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கலாம்ல. இல்ல இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, அந்த பகுதி மக்கள் வந்து அவ்வளோ தூரம் அவங்க ஃபைட் பண்றதுக்கு தயாரான நிலை இல்ல. அவங்க வந்து பெரிய வழக்கறிஞர்கள வச்சு இத இப்ப வந்து முழுமையா இடிச்சு முடிச்சுட்டாங்க. ஃபுல்லா இடிச்சுட்டாங்க. ஒரே ஒரு பள்ளிவாசலும், கொஞ்சம் அங்கங்க ஒரு 2, 3 சின்ன சின்ன கோயில்களும் மட்டும் இருக்கு. அந்த இப்ப பக்ரீத் முடிஞ்சு பள்ளிவாசல் இடிப்பாங்க. இடிச்சுட்டு கோயில்களையும் இடிச்சுருவாங்கன்னு வைங்களேன். இதுதான் அவங்களுடைய பிளானு. நம்ம என்ன கேட்குறோம்னா, அந்த பகுதி மக்கள் வந்து அத எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய நிலையில இல்ல. அவங்க வந்து வழக்கு நடத்துவதற்கே எல்லாம் வசூல் பண்ணி, அப்படி நடத்தக்கூடியவங்க. இன்னொரு விஷயம் கூட சொல்றேன். கவர்மெண்ட் தான் இத வந்து கையில எடுத்துருக்கணும். கவர்மெண்ட் தான் வந்து இவங்களுக்கு வந்து அத பாதுகாத்து குடுத்துருக்கணும். கவர்மெண்ட்டே அதுக்காக வாதாடி இருக்கணும். பொதுநல மனு வந்து பொதுமக்கள் தாக்கல் செய்றாங்க. சென்னை அடையாறுல இருந்து அடையாறுல இருந்தோ, இல்ல ஏதாவது ஒரு பெரிய போஷ் பகுதியிலிருந்து ஒருத்தன் கேஸ் போடுவான். எங்களுக்கு தண்ணி வருது வீட்ல, அதனால அங்க இருக்கிறத இடிங்கம்பான். அப்ப அந்த பகுதி மக்களோட அரசாங்கம் தானே நிக்கணும். இன்னொரு விஷயம், இந்த டாக்குமெண்ட் கூட நான் உங்களுக்கு WhatsAppல அனுப்புறேன். பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அப்படிங்கிறவரு, திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர். அவர் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு கடிதம் எழுதுறார். இப்ப ரீசென்ட்டா. அந்த கருணாநிதிங்கிறவர் வந்து மகனும், மருமகளும் வந்து ஒரு பனி பெண்ண அடிச்சு ஒரு ஆமா. கேஸ் அந்த வந்துச்சுல்ல அவர் தானே? அவரு தான் அந்த சரி ரைட். எம்எல்ஏ சரிங்களா? அவர் வந்து ஒரு கடிதத்த மாவட்ட ஆட்சியருக்கு குடுக்குறாரு. பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி. அவர் வந்து மாவட்ட ஆட்சியர் செங்கல்பட்டு அவர்களுக்கு எழுதிய அந்த கடிதம். அன்புடீர் வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனங்காபுத்தூர் கிராமம் காகிதமில்லத்து நகர் சர்வே எண் 235 அருகில் செல்லும் அடையாறு விரிவாக்கம் செய்ய ஆக்கிரமணங்களை அகற்ற வருவாய்த்துறை மற்றும் தாம்பரம் மாநகராட்சி முயற்சி செய்து வருகிறது. காகிதமில்லத்து குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட 1911ஆம் ஆண்டு ரிஜிஸ்டரில் சர்வே எண் 235 கல்லாங்குத்து என உள்ளது. அதன் நகல் இணைத்துள்ளேன். 1987 யுடிஆர் பதிவேட்டில் மட்டும் தண்டுக்கரை என தவறுதலாக உள்ளது. எனவே சர்வே எண் 235 தண்டுக்கரை என உள்ளதை நீக்கம் செய்து 1911 ரிஜிஸ்டர் படி கல்லாங்குத்து என மாற்றம் செய்து வழங்குமாறு காகிதமில்லத்து குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கருணாநிதி எம்எல்ஏ. இவர் வந்து எழுதியிருக்கிறார். அப்போ எம்எல்ஏவே எப்போ எழுதியிருக்காருன்னா, போன மார்ச் மாதம் இந்த தீர்ப்பு வந்த உடனே வந்து போன மார்ச் மாதம் 24ஆம் தேதி எழுதியிருக்கிறார். அப்போ அந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் சொல்கிறது மாதிரி அச்சம் இருந்துச்சு. ஆனால் தீர்ப்பு வந்துருச்சு, ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு, எப்போனாலும் எதுனாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அப்போ அவங்க அரசியல் பிரதிநிதி எல்லாத்துக்கும் சந்திக்கும்போது எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு, கலெக்டருக்கு எழுதுறாரு. கலெக்டர் இந்த இந்த தகவலையும் யார் குடுக்குறா? இந்த மாரி ஒரு ஆவணம் இருக்கு, தகவலையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தான் அந்த பகுதி மக்களுக்கு குடுக்குறாங்க. அவங்க ஒரு சட்டத்தின்படி கேட்டு வாங்குறாங்கன்னு மக்கள் வைங்களேன். போய் எம்எல்ஏட்ட கேட்கும்போது எம்எல்ஏ வந்து இந்த இப்படி ஒரு மாதிரியான ஒரு இத விஷயம் பண்றாரு. சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. எல்லாருமே பல அரசியல் கட்சி தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்குங்க. டாக்குமெண்ட் இல்லாத பகுதிகள்லாம் போயிரும். அத நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. டாக்குமெண்ட் இருக்கு, இந்த 1½ ஏக்கர் பகுதி வந்து உங்களுக்கு போகாதுங்கிறாங்க. திரும்பி அந்த பகுதி மக்களோட அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்தும்போது சொல்றாங்க, ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப இதா இருந்துச்சுன்னு சொன்னா, கொஞ்சம் ஒரு பாதி பகுதி கூட எடுத்துக்கோங்க. அதில அந்த கரைய ஒட்டி உள்ள பகுதிகள கூட நீங்க எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்ல. ரோட்டு முன்னால உள்ள பகுதியெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்றாங்க. அது எதையுமே இவர்கள் அதிகாரிகள் வந்து கேட்கல. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, புல்டோசர் வாகனங்களோட 1000 போலீஸார் வந்து நின்னவுனே, மக்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. மக்கள்ட்ட ஆசை வார்த்தை சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா, இப்போ உடனே டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வீடு ரெடியா இருக்கு. உங்களுக்கு கீழ் போர்ஷன் கிடைச்சிரும். நீங்க லேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து மேல தான் கிடைக்கும். அப்புறம் நீங்க அது மாரி 4 பகுதிகள சொல்றாங்க. நாவலூரு, கீர இந்த ஏரியா, கீரப்பாக்கம்,
அதே போல் இந்த பக்கம் பொத்தேரி பக்கத்தில் தலைவரம் அப்படிங்கிற பகுதி, இந்த பக்கம் வந்து பெரும்பாக்கம். இப்படி 4 பகுதிகள் இருக்குது. உடனே நீங்கள் போய் எந்த பகுதி உங்களுக்கு செட் ஆகும்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், உடனே உங்களுக்கு வீடு தந்துடும்னு சொன்னோன்னே, அது மக்களுக்கு ஒரு ஆசை வார்த்தை தானே அது. அதாவது வீடு எப்போ எந்த நேரத்தில் இடிக்கப்படலாங்கிற ஒரு நிலையில் டக்குன்னு என்ன செய்கிறாங்க, சில மக்கள் வந்து அதுக்கு தயாராகும்போது அங்கே குட்டி கலாட்டம் அது எவ்வளோ ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சேர்ந்து அந்த மக்கள் மனசை வந்து இது பண்ணி அவங்கள வந்து இப்போ எல்லாம் போக வச்சுருக்கிறாங்க. இப்போ போனவங்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் தயாராகவே இல்லை. இப்போது அதாவது பெரும்பகுதியான மக்கள் வந்து அந்த இடத்த இவங்களோட ஆசை வார்த்தைக்கு இணங்கி காலி பண்ணி போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ அங்கே போராட்டம் நடத்துறது யார்? அந்த மக்கள் தான் போராட்டம் நடத்துகிறாங்க. எல்லா மக்களும் சேர்ந்து தான் போராட்டம் நடத்துகிறாங்க. போராட்டம் நடத்தும்போது தான் இவங்க இப்படி சொல்கிறாங்க. சொல்லி தான் அந்த போராட்டத்தை கலைக்கிறாங்க. போராட்டத்தை கலைச்சிட்டாங்க. போராட்டம் இல்லை, கலைச்சிட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு வேறு என்ன வழி? அங்கே சாதாரண மக்கள் அவங்க போய் கவர்மெண்ட்டை ஃபைட் பண்ணி, போலீஸ்கிட்ட ஃபைட் பண்ணி, கோர்ட்டு கேஸ்னு அலையிற அளவுக்கு அவங்கள்ட்ட சக்தி வாய்ந்தவங்க அவங்க கிடையாது. அவங்களுக்கு வந்து சரி ஏதோ இவ்வளோ நாள் இடிப்பாங்கன்னு பயந்துட்டு இருந்தோம். இப்போ ஏதோ ஒரு சின்ன இடம் கொடுத்துருக்குறாங்க, அட்லீஸ்ட் காலி பண்ணிடுவோம், நம்ம எதிர்த்து ஃபைட் பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு வந்து மக்கள் வந்துட்டாங்க. அவ்வளோதான். ஏன்னா அவங்க எல்லாருமே கை விட்டுட்டாங்க. அவங்க நம்பியிருந்தது இந்த அரசியல்வாதிகள் நம்பியிருந்தாங்க, அவங்க கை விட்டுட்டாங்க. இவங்க வீடே கொடுக்கட்டும், மாற்ற இடமே கொடுக்கட்டும், அந்த ஒரு ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஓட்டு தேரும் அந்த ஏரியாவில்? ஓட்டுன்னு பார்க்கும்போது 700 குடும்பங்கள் மொத்தமாக அந்த அனங்காபுத்தூரில் மட்டும் 700 குடும்பங்கள். அப்போ ஒரு குடும்பத்துக்கு ஒரு 4 பேர் 5 பேர்னாலும் அது ஓட்டுன்னு பார்க்கும்போது அது ஒன்றும் பெருசாக வராது. ஒரு 10,000 ஓட்டுகள் வரும், அவ்வளோதான். அதனால இவங்க வந்து எப்படின்னா அந்த எலெக்ஷன் டயத்தில் நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு இதுதான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா, அப்படி இடிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்டவர் ஒருத்தரை போய் பார்க்கும்போது, புது குடியிருப்பில் புதுசாக கொடுத்த வீட்டில் பார்க்கும்போது அவர் வந்து வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு, அவர் வந்து அரசியல் கட்சி அந்த தலைவர் ஃபோட்டோவை வச்சுட்டு தான் அவர் பேட்டியை கொடுத்துருக்காரு நம்மகிட்ட. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் ஆட்சி தான், என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. அது ஒன்று அவங்களுக்கு தெரியும்ல, அரசியல் கட்சிகளுக்கு தெரியுது. ஏன்னா அவங்க இன்றைக்கி நேரத்தில் இதை பண்ணலை, 60 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உண்மையை சொன்னால் இதெல்லாம் ஒரு கொசு மாதிரி தான். எலெக்ஷன் எப்படி டீல் பண்ணுறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. மக்கள் ஏமாற தயார் நிலையில் இருக்கும்போது அப்புறம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த மக்களுக்கு தீர்வு தான் என்ன? அப்போ அந்த இடம் வந்து போச்சு, அவ்வளோதான், இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இன்றைக்கு வந்து சில அரசியல் கட்சிகள் வந்து அந்த பொதுமக்களில் சிலரும் உறுதியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து இடித்து என்ன தான் பண்ணாலும் திரும்ப இதை ஃபைட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அநேகமாக அவங்க வந்து இது சட்ட போராட்டம் நடத்துவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சட்ட போராட்டம் நடத்துனாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நீதி கிடைக்கும். சட்ட போராட்டம் நடத்தி இதுக்கு நீதி கிடைக்குதுன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ இடிச்சதுக்கான மீள் குடியேற்றம் பண்ணணுங்கிறது தான் அவங்களோட டிமாண்டு. இப்போ வந்து என்னென்னா இடித்த பகுதி இடித்தாச்சு, அவங்க புது வீட்டுக்கு போயிட்டாங்க. மீண்டும் சட்ட போராட்டம் நடத்தி, சட்ட போராட்டமே மீள் குடியமர்வுக்கு தான் அது. அப்படி ஒரு கோரிக்கையோட மனுக்கள் தாக்கல் செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எல்லா பகுதி மக்களுக்குமே அதை தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஒன்று களத்தில் நின்று நீங்கள் போராடுங்க ஜனநாயக வழியில். இல்லை இந்த மாதிரி கவர்மெண்ட் நடந்துக்கும் போது அது வீடு போயிடுச்சு அவ்வளோதான் சொல்லி அடுத்த வேலையை பார்த்துட்டு போனீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து போய்கொண்டே தான் இருக்கணும். இப்போ இதில் ஒரு பொதுநல வழக்கு போடலாம்ல? இப்போ இந்த மக்கள் பகுதி இருந்த பகுதி வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அகற்றிட்டாங்க. இதே மாதிரி ஆற்றங்கரையிலே கட்டியிருக்க காசாகிராண்டு மாதிரியான இடங்கள்லாம் நிறைய இருக்குது. இன்னொரு வழக்கு தொடர்ந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் இடிக்கிறதுக்கான ஒரு பொதுநல வழக்குகள் போடலாம்ல? இல்லை, அப்படி வழக்குகள் நிறைய நீதிமன்றத்தில் தொடர்ந்து தாக்கல் செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்குது. ஒவ்வொரு நிறுவனத்துக்கு எதிராகவும் தாக்கல் செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்குது. அது ஒரு தனி சாப்டர்னு வைங்களேன். இப்போ இங்கே நம்ம பார்க்குறது கண்ணு முன்னாடி அது வந்து ஒரு பணக்காரன் ஆக்கிரமிச்சிருக்கிறான், அவனை எது நம்ம ஃபைட் பண்ணுறதுங்கிறது வேறு. இங்கே வந்து சாதாரண மக்கள் இருந்ததை வந்து அகற்றியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்காக ஃபைட் பண்ணுறதுங்கிறது வேறு. இதுதான் நம்ம ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். அது வந்து எப்படின்னா நம்மளும் அவர்களுக்கு ஈக்குவலான பவர்ஃபுல்லான பெர்சனாக இருந்தால் தான் நம்ம அதை செய்ய முடியும். இல்லைனா நீங்கள் போய் ஒரு கேஸை போய் நீங்கள் மனுவை உயர்நீதிமன்றத்தில் போடுறதே எவ்வளோ பெரிய விஷயம், சாதாரண மக்களால் முடியாது. கண்டிப்பாக, நிச்சயம். ஆமாம், அதுதான் இப்போ அந்த களத்திலேயே போய் இந்த மக்களை நீங்கள் சந்தித்து பேசியிருக்கீங்க. அவங்களோட மனக்குமுறல் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதில் ஏதாவது முக்கியமான விஷயம் ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரிலாம் பேசினாங்க அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? சௌரியத்தை அங்கே உள்ள பண்ணி கொடுக்கும். ரேடி ஸ்கூலில் படிக்குது அங்கே பேத்தி. அதுக்கும் அன்றைக்கி கலெக்டர் சொன்னோம். அவர் அந்த ஸ்கூலுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு தான் போனார். இனிமேல் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு போய்க்கிறாங்க. இனிமேல் எல்லா அதையும் செஞ்சால் போதும் எங்களுக்கு. அவ்வளோ 2,500 ஒரு குடும்பம் போதுங்களா? ஒரு 5,000 கொடுத்தா நல்லாயிருக்கும். அதான் விரும்புகிறோம். இந்த 2,500 எப்படி குடும்பம் நடத்த முடியும்? இப்போ நான் பாருங்க, இது வாங்க ஆளில் உட்காந்து எடுக்கிறோம். இடம் நான் வீடு இருந்துச்சு, ஒரு வீடு தான் கட்டினேன், ஒரு வீடு கட்ட முடியல. ஓட்டு வீடு கட்டினேன். ஓட்டு வீடு கட்டினா 3 குடும்பம் எங்களுது. 3 குடும்பத்தில் 2 வீடு கொடுத்தா போதுமா? ஒரு வீடு வந்து எங்க தள்ளுறது? டவர் எல்லாம் என்ன பண்றது? மெயின் டவர் தான் நமக்கு தேவை. ஒரு அர்ஜென்ட்டுக்காக ஃபோன் தான் வேணும் நமக்கு. எல்லாத்துக்கும் நம்ம வெளிய வர முடியுமா சொல்லுங்க? தூக்கிக்கிட்டு ஸ்கூல்லாம் என்ன பண்றீங்க? இனிமே தான் ட்ரை பண்ணனும். எங்க சேர்க்கன்னு தெரியல.
இன்னும் 2 நாளில் ஸ்கூல் திறக்க ஆமா போகிறாங்களே. 2ஆம் தேதி ஓபன் தான். கஷ்டமா இருக்கு பசங்களை எங்க சேர்க்கறது. அதான் ஒருத்தவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து 40 வருஷம் பின்தங்கி வந்துட்டோம், நாங்கள் வந்து எதுவுமே இல்லாமல் சென்னைக்கு வந்தோம். ஏதோ அந்த இடங்கள்லாம் கூட அவங்க வந்து காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது அந்த இடம் புறம்போக்கு இடமாக இருந்தாலும் சரி, பட்டா உள்ள இடங்களை வந்து முஸ்லீம் நிர்வாகிகள் இருந்து சில பேர் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. பட்டா இல்லாத இடங்களையுமே அந்த பகுதியில் உள்ள அரசியல்வாதிகள் வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, 50 ஆண்டுகளாக வச்சுருக்கிறாங்க அந்த இடத்த. அந்த டாக்குமெண்ட் படி 100 ஆண்டுகளாக இருக்குது. இத்தனை வருஷமாக கவர்மெண்ட் என்ன செஞ்சுச்சு? முதல் முறையாக அந்த இடத்த போய் ஒருத்தர் பிடிக்கிறாருங்கும் போது கவர்மெண்ட் என்ன செஞ்சுச்சு? அப்போ முதல் முறையாக யார் கேப்சர் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டால் அரசியல்வாதிகள் தான் பண்ணுறாங்க. அது 2 கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகள் தான். அவங்க என்ன செய்கிறது, இந்த மாதிரி டாக்குமெண்ட் இல்லாத இடங்கள வந்து பிடிச்சி வச்சுக்கிறது, பிடிச்சி வச்சுட்டு வர்ற மக்களுக்கு கம்மியான ரேட்டில் அதை விற்கிறது. அப்படி விற்பனை செஞ்சு வாங்கினவங்க தான் இவங்கலாம். இவங்க வந்து ₹1 அந்த இடத்த சும்மாலாம் அவங்க எடுக்கல, இலவசமாலாம் அவங்க இல்லை. அந்த வாங்கி இடத்துக்குமே வந்தது வாங்குறாங்க, காசு கொடுத்து வாங்கி கஷ்டப்பட்டு. சில பேர் கொத்தனார்கள், சில பேர் வந்து சென்னை இதில் வந்து ஏர்போர்ட்டில் துப்புரவு தொழில் செய்யக்கூடியவங்க, மாதத்துக்கு ₹15,000 10,000 சம்பளம் வாங்குறவங்க. அந்த காசை கொண்டு வந்து அவங்க வந்து சேர்த்து வச்சு சிமெண்ட்டு செங்கல்லாம் வாங்கி அவங்களே ஆள் இல்லாமல் அவங்களே கட்டி அப்படி ஒரு வீட்டை உருவாக்கி வாடகையே இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, ஒரே வீட்டில் வந்து 3 4 குடும்பங்கள் இருந்திருக்கிறாங்க. அப்பா பையன் 2 3 பசங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவங்களும் அதே வீட்டிலே சின்ன சின்ன ரூமாக கட்டி அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, மொத்தமாக எல்லாத்தையும் கலைச்சி விட்டு சில பேர் சொன்ன விஷயங்கள், அப்பாவை வந்து கீரைப்பாக்கத்தில் போட்டிருக்கிறாங்க, பையனை வந்து பெரும்பாக்கத்தில் போட்டிருக்கிறாங்க, இன்னொரு பொண்ணு இருந்துச்சுன்னா அவங்கள வந்து தலைமறைவத்தில் தூக்கி போட்டு இப்படியெல்லாம் குடும்பத்தை சிதைச்சிருக்கிறாங்க. அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் கூட நீங்கள் சொன்ன மாதிரி நானும் கேட்டேன், ஏங்க உங்களுக்கு டாக்குமெண்ட் இல்லை, எப்போனாலும் இடிப்பாங்க, பட் இப்போ வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்டோட ஒரு இடம் கிடச்சிருச்சு, ஒரு வீடு கிடச்சிருச்சு, வீடே கிடச்சிருச்சு, இடம் இல்லாமல் வீடே கிடச்சிருச்சு, அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஒரு வீடுங்கிறது வந்து 4 சுவர், பெட்ரூமு, பாத்ரூமு, கிச்சனு இதை வச்சு கிடையாது. நாங்கள் 50 வருஷமாக 3 தலைமுறையாக நாங்கள் அங்கே இருக்கிறோம். எங்கள் அப்பா வந்து அங்கே இருந்திருக்கிறார், இங்கே இந்த இந்த ஏரியாவில் இருந்திருக்கிறார். எங்கள் அப்பா இந்த மரத்துக்கள் தான் உட்காந்துருப்பார், அவர் இறந்துட்டார். அப்போ அந்த இடத்த பார்க்கும்போது எங்களுக்கு அவரோட நினைவு வரும். வீட்டில் வந்து ஒவ்வொரு இடங்களும் நாங்கள் ஒவ்வொரு விதமாக இது பண்ணியிருப்போம். அது வந்து நினைவுகளால் சூழ்ந்தப்பட்ட ஒரு இடம். வீடுங்கிறது ஒரு நினைவுகள் சூழ்ந்த இடம். அதை நீங்கள் இடிச்சிட்டு இப்படி வந்து தனித்தனியாக தூக்கி பிரித்து போடும்போது, நீங்கள் வந்து எங்களை வந்து இன்னும் லக்ஸரியஸ் அப்பார்ட்மெண்ட்டே கொடுத்தாலும் அதுக்கு ஈக்குவல் எங்களுக்கு வராது அப்படிங்கிறாங்க அவங்க. அதைத்தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக. சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், பேசியிருப்பார், ம். பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏழை இன்னும் ஆமாம். அடிமட்டமாக ஏழையாக போயிட்டு இருக்கான் அப்படின்னா, பணம் இருக்கிறவன் தான் இங்கே ஆள்றான், பணம் இருக்கிறவனால தான் எல்லாத்தையும் சாதிச்சுக்க முடியுது, ஏழை மக்களுக்கு இந்த மாதிரியான நிலைமை தான், இந்த மாதிரி தான் தூக்கி அடிப்பாங்க, இந்த மாதிரிலாம் எல்லாருமே சந்திச்சு தான் ஆகணும், அந்த மாதிரியான நிலைமையில தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். கரெக்டு தானே? கரெக்டு தான். மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம், உலகத்தின் போக்குக்கு தகுந்த ஓடிட்டுருக்கிறோம். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது அந்த மக்களை போய் நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு எவ்வளோ கஷ்டத்தில் மக்கள் இருக்கிறாங்கன்னு தெரியுது. நிச்சயமாக பார்ப்போம், மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குதா, இல்லை மாற்ற இடங்களில் கூட சரியான முறையில் கொடுத்துருக்காங்களா, இல்லை மக்கள் அந்த சட்ட போராட்டம் நடத்தி அவங்களோட நீதியை வெல்லுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி. நன்றி.